கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 16 வசனம் 21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நாம் அவரை ஆராதிக்கின்ற இடத்திலே சிலைகளையோ அல்லது உருவ படங்களையோ வைத்து வணங்காமல் நம் உள்ளத்திலிருந்து கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. உபாகமம் 16:21 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தோப்பு என்பது விக்கிரகங்கள், மரத்தினால் உருவாக்கப்பட்ட சிலைகள், அந்நிய தேவர்களை குறிக்கும். யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் ஜெபிக்கிற இடத்திலே நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டுமே அல்லாமல் விக்கிரகங்களையும் உருவ படங்களையும் வைத்து அதை தெய்வமாக எண்ணி அதற்கு முன்பாக நின்று நாம் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி செய்வோமானால் அது கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை. நம்மில் அநேகர் அறியாமையினாலே நாம் ஜெபிக்கிற இடங்களிலே உருவ படங்களை வைத்து அதற்கு விளக்கேற்றி மாலை போட்டு அதற்கு முன்பாக நின்று பிரார்த்திக்கின்றோம். பிசாசு நம்மை விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து இயேசுவின் படத்தை வைத்து வணங்கினால் அது விக்கிரக ஆராதனை அல்ல என்று நம்மை நியாயப்படுத்தி கர்த்தர் அருவருக்கிற பாவத்தை செய்ய வைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எந்த ஒரு மரத்துண்டையோ கற்களையோ அல்லது உருவ படத்தையோ வைத்து நாம் எதை வணங்கினாலும் அது விக்கிரக ஆராதனையே. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கிற எந்த இடத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த இடத்திலே இந்த சிலைக்கு முன்பாக அல்லது இந்த படத்திற்கு முன்பாக நின்று ஜெபித்தால் மட்டுமே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்று நாம் மூட நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுவோமானால் அதை விட்டு விலகுவோம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2-3 பேர் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த இடத்திலே வாசமாயிருக்கிறார். ஆகவே அவரை உண்மையோடு ஆராதிப்போம். அவர் வாசம் செய்கிற ஆலயம் நம்முடைய சரீரம் என்பதை மறந்து போகாமல் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்பொழுதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காத்து கொண்டு விக்கிரக ஆராதனைகளை வெறுத்து உருவ படங்களை நாம் நம் வீட்டிற்குள் வைத்து வணங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்மை முழு இருதயத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் அருவருக்கிற எந்த காரியங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.